இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் ஆக்டர் மிஸ்டர் சத்யா அவங்க தான். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. சார், இப்போ நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி பண்ணிட்டும் இருக்கீங்க. கனா காணும் காலங்கள், அதுக்கப்புறம் இந்த போலீஸ், அதெல்லாமே நிறைய பண்ணினீங்க. அதுல உங்களுக்கு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சதுன்னா எந்த ப்ராஜெக்ட் சொல்லுவீங்க சார்? டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னா என்றைக்குமே என் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஓகே. கனா காணும் காலங்கள் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் வெப் சீரிஸ். ஆஃப்டர் தட் ஒன்லி நவ் இட் இஸ் போலீஸ். ஸோ ஃபஸ்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். செகண்ட் இஸ் ஆல்வேஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு மேட்ரு. ஓகே. அண்ட் இந்த நீலக்குயில் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கொடுத்துச்சு லார்ஜ் ஸ்கேல்ல. ஸோ அது நீங்க தாங்க சொல்றீங்க ரெகக்னேஷன் கொடுத்துச்சு. அவன் கழுவி ஊத்துனா என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் அது. ஓகே. ஸோ எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே எனக்கு எப்படி நடிக்கணும் என்ன ஒன்றுமே தெரியாது. கண்ணாடி வேற கொடுத்துட்டாங்களா, அது வேற போட்டு அதில் தாடி வேற வளர்த்து இவன் மூஞ்சிலாம் சைக்கிள் தான் கமெண்ட்ல இருக்குமே. ஸோ தட் வாஸ் லைக் இட் வாஸ் லைக் ஒன் ஒரு எப்படி சொல்றது, விஜய் டிவிக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ I feel that நீலக்குயில் did a good job only. ஓகே சார், அது உங்களோட கெரியர் growthக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்போ சொன்னேனே, விஜய் டிவி ஒரு விஷயத்துல என்டர் என்டர் ஆனதுக்கு வந்து ஸோ இட் இஸ் மை கெரியர் growth only. ஸோ அண்ட் இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, போன இயர் நடந்தது. அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பாசிட்டிவ்ஸும் வரும். எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சதில் பாசிட்டிவ் அப்படின்ற விட ஒருத்தவங்களை வந்து நெகட்டிவ் அப்படின்ற ஒரு இது வந்து நிறைய வரும் அவங்களுக்கு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி அந்த ரியாலிட்டி ஷோ ட்ரெண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷோ நம்ம பார்க்கும் போதே தெரியுது சார், அதுல வந்து பாசிட்டிவ் ஷேட் வரதை விட ஒருத்தவங்களோட நெகட்டிவ் தான் அதுல அதிகமா வெளியில தெரியற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து நீங்க நிறைய சீசன்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. சோ உள்ள போனா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. எப்படி உள்ள போனீங்க, எது புஷ் பண்ணிச்சுங்களா உள்ள போறதுக்கு? இல்லைங்க, பேசிக்கா எனக்கு தேர்ட் சீசன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாண்டி மாஸ்டர், தர்ஷன் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஐ வாட்ச் த ஹோல் பிக் பாஸ். அதுக்கு முன்னாடி ஈவன் மை ஒய்ஃப் ரம்யா செகண்ட் சீசன்ல இருந்தா, அந்த சீசன் கூட பார்த்ததில்லை. 1 பார்த்துருக்கேன், 3 பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் பிக் பாஸில் ட்ரை பண்ணேன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு கொஞ்சம் கெரியர் பூஸ்ட் ஆகும் ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை, அவ்வளோதான். அது உள்ளே போனது தான் உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வேறு லெவலில். ஆனால் அது வேறு லெவலில் இப்போ கெரியர் எனக்கு க்ரோத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.